சிக்கனை வாங்கி கொடுத்துட்டு என்ன சொல்கிறாரு, சிக்கன்னா குழம்பு வைப்பேன், கிரேவி செய்வேன், இல்லைனா சில்லி சிக்கன் செய்வேன், இதை தவிர வேறு என்ன செய்ய போகிற அப்படின்னு கேட்டுட்டாரு. இப்போ பாரு ஆண்டி அப்படின்னு சிக்கனில் இருக்கிற போனை எல்லாம் தனியாக எடுத்துச்சு. போன்லெஸ் சிக்கனை ஒரு 1/4 கிலோ எடுத்துகிட்டு அதில் 1 டீஸ்பூன் கசூரி மேத்தி, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேவையான அளவு உப்பு, கரம் மசாலா 1 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அரைச்சிட்டு அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சம்பழம் ஜூஸும் கொத்தமல்லி தலையும் நல்லா தூவி நல்லா பிசைஞ்சு என் பையன்ட்டு கொண்டு போய் கொடுத்தா. அப்படியே சாப்பிட்றான். டே இருடா, இப்போ சாப்பிடாத, வெயிட் பண்ணு, செஞ்சு முடிச்சிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பவுலில் 1 கப் அளவு மைதா மாவு, மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், உப்புத்தூள் எல்லாம் போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி தோசை மாவு அளவுக்கு பிசைஞ்சு நல்லா கலந்து வச்சாச்சு. அப்புறம் ப்ரெட்டை இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி வச்சு பேலன்ஸ் இருக்கிற ப்ரெட்டு துண்டுகளெல்லாம் ப்ரெட் கிரம்பை செஞ்சு வச்சுட்டேன். அப்புறம் ப்ரெட்டில் அந்த அரைச்சி வச்சிருக்கிற சிக்கன் எல்லாம் நல்லா தடவி இந்த மாதிரி 2 பக்கமும் தடவி நடுவில் குச்சி வச்சு கேண்டி ஷேப்பில் கொண்டு அதில் மைதா மாவுக்குள்ளே நல்லா டிப் பண்ணி ப்ரெட் கிரம்பை எல்லாம் மேலே அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி அப்படியே மைல்டாக ரொம்ப ரொம்ப எண்ணெய் லோ ஃப்ளேமில் வச்சு பொரித்து வெந்ததுக்கப்புறம் எடுத்தோம்னா சூப்பரான கேண்டி சிக்கன் ரெடி. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு.